முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க பொறுமையா இருங்க. சார் பின்னாடி வாங்க சார். சரிங்க சார், போயிட்டு 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் வந்து உள்ள பேசும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆசியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதான். அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு, தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இன்றோடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் நிறைவு பெற்ற நிலையில் முதலமைச்சரையும் சபாநாயகர் அப்பாவுவையும் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பிருப்பதாகவும் ஆட்சி சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். திமுகவில் இணையப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருங்கள் என்ற பதிலை தற்போது ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினரான ஐயப்பன் சட்டப்பேரவையில் பேசியது குறித்த கேள்விக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதையே ஐயப்பன் பேசியிருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். அவினேஷ், விவரங்கள். ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திப்பினுடைய விவரங்களை பதிவு. மிக முக்கியமான ஒரு இந்த நாள்ல ஓ பன்னீர்செல்வம் மற்றொரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஒரே நாளில் சட்டப்பேரவை வளாகத்தில் 2 முறை முதலமைச்சரை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக 2 முறையும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலும் கூட இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்துடைய இந்த சந்திப்பும் அவர் அதற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அந்த கருத்துக்களும் மிக முக்கியமான ஒன்று. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே வாய்ப்பு என்கிற ஒரு கருத்தை ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் திமுகவில் இணைகிறீர்களா என்கிற கேள்விக்கு அவர் எந்த பதிலும் குறிப்பிடாமல் சென்றார். அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு குறித்து இன்னும் ஓரிரு நாள்ல அறிவிப்பதாகவும் அவர் சொன்னார். தமிழ்நாடு மக்கள் நினைப்பதையே அவருடைய தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். சார் வணக்கம். ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு முதலமைச்சரை சட்டப்பேரவையில் சந்தித்து பேசிய நிலையில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும், சிறப்பாக 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்திருப்பதாக கூறியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? திமுகவில் அவர் சேர முடியுமா, திமுக அவரை சேர்த்துக் கொள்ளுமா, அல்லது திமுக கூட்டணி இல்லாத அவருக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசுவதாக நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட என்டிஏவில் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் அவர் என்டிஏக்கு போறதுக்கு விருப்பப்படலை. அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரும் அவரை விட்டு விலகிவிட்ட இந்த நிலையில் தனி ஆளாக இருக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் வேறு வழியின்றி திமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த முயற்சிகள் பலன் அளிக்கல அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவர் வெளியில திமுக ஆட்சியை பாராட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் முதல்வரை சட்டமன்றத்தில் சந்தித்து 5 வருட ஆட்சிக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதில் அரசியலாக தான் முழுக்க பார்க்க முடியுமே தவிர அதில் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமும் இல்லை. ஏன்னா எதிர்கட்சி தலைவரா எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒருவர், அதுவும் 3 முறை அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்தவர், ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியை பாராட்டுவது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இது அவருடைய ஓபிஎஸ் அவர்களுடைய அவர் பொலிட்டிக்கலி irrelevant ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை செய்திக்குள்ளேயும் மீடியாக்குள்ளேயும் வச்சுக்கிறதுக்காக ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துள்ள கடைசி முயற்சியாக தான் நான் இதை பார்க்கிறேன். மிக்க நன்றி திரு சிவப்பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விவரங்களுக்கு நன்றி அவினேஷ்.